ரூ. 40,000 ஃபோனு வித் DDI5 டேக். இதுக்கு காம்படிஷனா ஒரு ரூ. 10,000 டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ரூ. 40,000 ஃபோன்ல இல்லாத ஆடியோ குவாலிட்டி, ரூ. 10,000 டேப்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது? சோ அத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஃபரண்ட் டைப் ஆஃப் அவுட்புட் போர்ட்ஸ். நீங்க மொபைல் ஃபோன்ஸ்ல உங்களுக்கு 4.4mm கிடைக்காது. இதுல கிடைக்கும். சோ நீங்க வந்து ஒரு 4.4mm ஒரு IEMs 10,000 12,000ல வாங்குறீங்கன்னா, சோ அந்த IEMsலாம் இதுல ரொம்பவே நல்லா சூட்டபிளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து அவுட்புட் இம்பெடன்ஸ். இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க நார்மல் ஃபோன்ஸுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். இல்ல ஒரு 2K டேக்குக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். சோ இதோட அவுட்புட் இம்பெடன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 0.5 ஓம்ஸ். அதாவது எந்த அளவுக்கு அவுட்புட் இம்பெடன்ஸ் கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து உங்களோட நீங்க எந்த ஆடியோ ப்ராடக்ட் IEM கனெக்ட் பண்றீங்களோ, அதோட டிரைவரை வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எஃபிஷியன்ட்டா கண்ட்ரோல் பண்றதுனால என்னன்னா, ஒரு IEM வந்து அந்த மேனுஃபேக்சரர் எந்த ஒரு நோக்கத்துல கிரியேட் பண்ணாலும், என்ன மாதிரி டியூனிங் பண்ணாலும், அதே டியூனிங் எக்ஸாக்ட்லி வந்து வரும். சோ நீங்க வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஒரு கலர்டு சவுண்டா, இல்ல எக்ஸ்ட்ராவா மிட் ரேஞ்ச் ஓவர் பவர்டா, இல்ல பேஸ் வந்து லூஸா ரொம்ப பூமியா அந்த மாதிரி வராம எல்லாமே டைட்டா கரெக்டா கண்ட்ரோல்டா வந்து இருக்கும். சோ கண்டிப்பா குவாலிட்டியான ஒரு அவுட்புட் வந்து இருக்கும். கிளீனா இருக்கும். நாய்ஸ் இருக்காது. மொபைல்ல கேட்கும்போது ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்தது வந்து இதுல கேட்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா வெல் செப்பரேட்டடா நல்ல தெளிவா ஒரு அந்த மிட் ரேஞ்ச் பேஸ் ட்ரபிள் எல்லாமே வந்து தள்ளி தள்ளி பக்காவா கிளீனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ல உங்களுக்கு டுவல் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வருது. சோ இதுதான் வந்து டைமிங். முக்கியமான ஒரு விஷயம் ஆசிலேட்டர்ன்றது வந்து இது வந்து டைமிங் வந்து குறிக்குது. சோ நீங்க கேட்கும் போது நல்லா நிறுத்தி நிதானமா ஸ்டெடியா வந்து பாடும். சோ அதுக்கு வந்து டுவல் ஆசிலேட்டர்ன்ற விஷயம் ரொம்பவே வந்து உதவியா வந்து இருக்கும். நீங்க கேட்கும் போதே அதை உணர முடியும். நல்லா நிறுத்தி நிதானமா பாடுது அப்படின்னு வந்து தோணும். அண்ட் அடுத்த டெக்னிகாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல டுவல் டேக் அண்ட் குவாட் ஆம்பிளிஃபையர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சவுண்ட் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சோ இதெல்லாம் டெக்னிக்கலான ஒரு விஷயம். பட் பெர்சீவ்ட் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, நான் வந்து செக் பண்ணுங்க. நான் வந்து ஆக்சுவலா இந்த CCA Xera IEM ரிவ்யூ இப்போ ரீசெண்டா போட்டிருப்பேன். இந்த Xera IEM ரிவ்யூலயே வந்து நான் வந்து ஷேர் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல நார்மலா ஆப்பிள் மியூசிக்ல கேட்கும் போதும் சரி, இல்ல அதே ஆண்ட்ராய்ட் போன்ல ஹிபி மியூசிக் வித் பிட் பர்ஃபெக்ட் மோட் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதே IEMs வந்து இந்த ஆடியோ கூலர் நெக்ஸஸ்ல வந்து போட்டு கேட்டேன். மெயினா நான் ஃபீல் பண்ண டிஃபரன்ஸ் என்னன்னா, CCA Xeraவை நான் மத்த அந்த டிவைசஸ்ல கேட்கும்போது மிட் ரேஞ்ச் கொஞ்சம் ஓவர் பவரிங்கா வந்து இருந்தது. பட் இதுல கேட்கும்போது மிட் ரேஞ்ச் ஓவர் பவரிங்காவே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. மிட் ரேஞ்ச் கரெக்ட் லெவல்ல வந்து இருந்தது. பிளஸ் பேஸ் வந்து அந்தந்த இடத்துல இருந்தது. எல்லாமே அந்தந்த இடத்துல வெல் செப்பரேட்டடா இருந்தது. சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் மெயினா இந்த CCAல வந்து டோல் டிரைவர்ல வரும். சோ ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு வந்து BA டிரைவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மொபைல்ஸ்ல போடும்போது எனக்கு ஈவன் அந்த பிட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணும்போது கூட அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இன்னுமே அது வந்து டெடிகேட்டடா செப்பரேட்டா கேட்கல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. அது மிட் ரேஞ்ச் டாமினேட்டடா இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் அதை வந்து இதுல கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மிட் ரேஞ்ச் டாமினேட்டடா இல்லாத மாதிரி இருந்தது. பிளஸ் அதனால ட்ரபிள் ஏரியாஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. சோ இதோட இம்பெடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க. இதோட இம்பெடன்ஸ் 27 ஓம்ஸ். இதோட அவுட்புட் இம்பெடன்ஸ் வந்து 0.5 ஓம்ஸ். ஆக்சுவலா ஒரு கணக்கு இருக்குங்க. நீங்க எந்த IEM நீங்க வச்சிருந்தாலும் அதோட இம்பெடன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை விட 8 மடங்கு கம்மியா உள்ள அவுட்புட் இம்பெடன்ஸ் உள்ள ஒரு டேப்போ வந்து யூஸ் பண்ணணும். அதாவது 8 மடங்குன்றது வந்து ஒரு மினிமம் பாஸ் லெவல் மாதிரி. அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். சோ இப்போ அப்படி பாத்தீங்கன்னா இது 27 ஓம்ஸ். அப்ப 8 போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஓம்ஸ்க்கு கீழே உள்ள டேப்பா இருக்கணும். பட் இது 0.5 ஓம்ஸ் அவுட்புட் இம்பெடன்ஸ். சோ இத நீங்க டேம்பிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கு மேல வரும். சோ இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த IEMs இந்த IEMோட 2 டிரைவருமே இது ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணுச்சு. சோ அதனால தான் எனக்கு நல்ல ஒரு ட்ரூ அந்த பேலன்ஸ்டு சவுண்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. நீங்க மெயினா டிஃபரன்ஸ் என்ன பார்க்கலாம் நீங்க மத்த போன்ஸ்க்கு இதுவும் அதுனா ஒரிஜினல் டியூனிங் வந்து நீங்க வந்து கிடைக்கும். லைக் ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்காது. கிளீனா இருக்கும். டைமிங் மெயினா விஷயம். டைமிங் பார்க்கணும் நீங்க. கரெக்டா நிறுத்தி நிதானமா ப்ரிசைஸான அந்த பீட்ஸ் வந்து எப்ப வரணுமோ எப்ப முடியணும் இந்த விஷயம் நல்லா இருக்கும். டிகே வந்து நல்லா இருக்கும். ஒரு அந்த சாங்கோட அந்த வார்த்தைகள் முடியிற இடத்த நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ்ல வந்து நல்ல டிஃபரன்சஸ் வந்து பாப்பீங்க. இதெல்லாம் பெரிய டிஃபரன்சஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். மெயினா வந்து சவுண்ட்ஸ் வந்து கிளீனா பியூரா இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் கேட்கும் போதும் ரொம்ப இறைச்சலா அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஆடியோ கூலர்ல இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி டேப்லாம் நம்ம ரூ. 2,000 3,000 ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த மாதிரி டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்க வந்து செப்பரேட்டா ஒரு டிவைஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்லுவேன். பட் இது வந்து ஒரு ஆடியோஃபைல் கிரேட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தோணாது. பட் இது கண்டிப்பா வந்து ஒரு ஆடியோஃபைல் கிரேட் மியூசிக் பிளேயர் தான்.